சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். 11ஆம் தேதி அன்னைக்கு சதய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 12ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலே அவருடைய அனுக்கிரகம் அமைகிறது. அதே போல 13ஆம் தேதியிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய பயணம். 14ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அன்னைக்கோடு சித்திரை மாதம் முடிகிறது. 15ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய பயணம் வைகாசி மாசத்துல. 16ஆம் தேதி சனிக்கிழமை சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அன்னைக்கு சர்வ அமாவாசை. 16ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ண போறார். சரி, இந்த வாரத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி சர்வ ஏகாதசி, 14ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வெறும் வியாழக்கிழமை இந்த பிரதோஷம் வருது. ரொம்ப விசேஷமான நாள். ஃபினான்ஷியலா யாருக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இந்த பிரதோஷத்தில் போய் வழிபாடு செய்தால் நிறைந்த நன்மைகள் கூடி வரக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி 15ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம், அன்னைக்குதான் மாச சிவராத்திரி. 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. அதை கடைபிடிங்கோ. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் முதல் 2 நாட்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணத்தை அதிகப்படுத்துவார். நிறைய செலவாகும், அது சந்தேகம் இல்லை. 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் நமக்கு நிறைய செலவாகும். 14ஆம் தேதியும் கூட பலருக்கு நிறைய செலவு இருக்கு. அதுக்கு பிறகு 15ஆம் தேதி வரும்போது சந்திர பகவான் நமக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பார். மனசுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் இந்த வாரத்துடைய இறுதியிலிருந்து நல்ல தனவரவு வர ஆரம்பிக்கும். வாரத்துடைய துவக்கத்துல சிலருக்கு இடம் மாற்றம் அமையும். ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல இருப்பீங்க, இன்னொரு இடத்துல போய் பெர்மனண்டா இருக்கிறதுக்காக மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பயணம் அமையும். மனசுல ஏதோ ஒரு சலிப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த பயணங்கள் அமையும். கொஞ்சம் உடல் அலுப்பு இருக்கும். அது உடல் அலுப்பு இருந்து நிவர்த்தி ஆகும். ஸோ நல்ல வேலை மாற்றம் பலருக்கு அமையும். அந்த குறிப்பிட்டு அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி இதெல்லாம் நல்ல வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பலருக்கு ஏற்படுகிறது. சிலருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும். வேறு வேலை சேர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு உங்க ராசிக்கு அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள்ல வியாபாரிகள் கையெழுத்து போடுவீங்க. அதே போல திருமணத்திற்கு வரன் தேடக்கூடிய குடும்பங்கள்ல திருமணத்திற்கு வரன் கூடி வரும். பிஸ்னஸ்ல ஒரு நல்ல லாபம் இருக்கும். புதிய வேலை முயற்சிகள் வெற்றி பெறும். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வாரமாகவும் இருக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னா, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வாரம் துவங்கும் போது அவர் ஆட்சியாக இருக்கார். பிறகு அவர் தனஸ்தானத்துக்குள்ள போறார். அப்ப இந்த வாரம் உங்களுடைய அழகு அதிகரிக்கும். எதையும் ரொம்ப நேர்த்தியா செய்வீங்க. ரொம்ப கலைத்தன்மையோடு செய்வீங்க. ஒரு ரசிச்சு ரசிச்சு செய்வீங்க. ஸ்வீட் சாப்பிடுறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதிகப்படியான இனிப்புகள் வாங்கி உண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வரும். இன்னொரு புறம் பாருங்க, சினி ஃபீல்டு இருக்கிறவங்க, நாடகத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறையை சேர்ந்தவங்க, எந்த துறையில் நீங்க இருந்தாலும் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு வீடு புக் பண்ணுறது, புதுசாக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம், குடும்பத்தில் ஃபினான்ஷியலாக முன்னேற்றக்கூடிய எண்ணங்கள்,
உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாம் உண்டு. ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வராதபடி பிளான் பண்ணி பக்காவா செயல்படுவீங்க. எந்த பணத்தை எதுக்கு எப்படி செலவழிக்கிறது, வருமானத்திலேருந்து எப்படி கடனை கட்டுறது, இல்லை கடன் வராதபடி எப்படி நடந்து கொள்வது, எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கும் உங்க பிளானிங். புதிய வேலை கிடைக்கிற வாரமா இருக்கு. வார துவக்கத்திலேயே புதிய பிசினஸ் பண்றதை பத்தி நிறைய யோசிப்பீங்க. ஸோ ஒரு நல்ல வாரம் இது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி வார துவக்கத்தில் அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா பெரிய வெற்றிகள் இருக்கும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிற செய்திகள் வரும். அதே நேரத்தில் 15ஆம் தேதி 16ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர் வெளியூர் போயிட்டு வரலாம். வீட்டில் நிறைய வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. புதுசாக வீடு வாங்குற முயற்சியில் அந்த 15ஆம் தேதி 16ஆம் தேதியெல்லாம் ஈடுபட போகிறீங்க. நிறைய வீடு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல வாரம், அது சந்தேகம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று, உங்க பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் சதயம் நட்சத்திரத்தில். 11ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு மட்டும் மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம், ஒரு கவலைகள், தாயை பற்றிய எண்ணங்கள், மனசுக்கு ஒரு நெருக்கடி, இதெல்லாம் 11ஆம் தேதி இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அன்னைக்கு 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகளை இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி அதெல்லாம் தொழில் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சில பேர் புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரும். சிலருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய பக்காவா பிளான் பண்ணுவீங்க. வேலைக்கு சரியா பணியாளர்கள் கிடைக்கலைன்னா இப்போ பணியாளர்கள் கிடைப்பாங்க. வேறு மொழிகளை சேர்ந்த பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவீங்க. ஒரு பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும், அதை தீர்க்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தாயுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தாயை பற்றிய கவலை போகும். அதே போல சகோதரர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக 15ஆம் தேதி 16ஆம் தேதியெல்லாம் சகோதரர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விஷயத்துல அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு தோணும். உங்க எதிரிகள் வெல்லக்கூடிய காலம் 15, 16ஆம் தேதிகளில். அதனால எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதரர்கள், உங்களை விரோதித்துக் கொண்ட சகோதரர்கள், அவர்கள் வெற்றி பெறுவதை பார்ப்பீங்க. சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் 15, 16 தேதிகளில் உங்களுக்கு வரும். புதிய சொத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வாரமா இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நல்ல வாரங்க. இந்த வாரத்தில் நினைத்த காரியங்கள், பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறப்போகுது. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வார துவக்கத்தில் இப்போ உங்களுக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. வார துவக்கத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும். சிலர் அவமானத்தை உருவாக்குவார்கள். இன்னைக்கு அது நம்ம வாரம் துவங்கக்கூடிய 11ஆம் தேதி ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வேண்டுமென்றே அவமானத்தை உருவாக்குவார்கள். கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். உங்களை பற்றிய வதந்திகளை கிளப்பி விடுவார்கள். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிமுறைகள், நல்ல நண்பர்களின் தொடர்பு கிடைக்கும். 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரும்போதெல்லாம் ப்ரொஃபஷனலா ஒரு பெரிய வெற்றிகள் வரும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். மறைமுக பேச்சுவார்த்தைகள், தொழில் பேச்சுவார்த்தைகள் நேரடியாக பண்ணாம மறைமுகமா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். L4, L5 சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கலாம்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் 15ஆம் தேதி 16ஆம் தேதியில் ரொம்ப யோகமா இருக்கு. பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும். உங்க தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு அதிகார பதவி உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாம் நல்ல யோகம் இருக்கு. நல்ல அதிகார பதவிகள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி கடகராசிக்காரர்கள் போய்கொண்டிருப்பீர்கள். ரொம்ப ஒரு நல்ல நேரம். மாசுடைய சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க 14, 15 குறிப்பா 15, 16 தேதிகளில் பெரிய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், கோபம் அதிகரிக்கும், பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு இருக்கு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பல புதிய வீடு மனை வாங்குற யோகமும் 15, 16 தேதிகளில் வரும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு 11ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போறார். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நண்பர்களால் சில நெருக்கடி இருக்கும். யார நம்ம கூட இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் நினைச்சீங்களோ, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க, அந்த நண்பர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவார்கள். அவங்களுடைய பிசினஸ் ரீதியா தன்னுடைய சுயநலமாக நடந்து கொள்வார்கள். அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய சிலர் இந்த வாரத்துல 13, 14 தேதிகள்ல பாத்தீங்கன்னா சில பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம். பிசினஸ் பண்ற இடத்துல அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அவர்களால ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேதிகளில், இந்த 13, 14 தேதிகள் வரும்போதெல்லாம் பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பீர்கள். சில வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் நினைப்பீங்க. உறவுகளோடு சில மோதலோ, நண்பர்களோடு சில மோதலோ ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். ஏன்னா 13, 14 தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. ஏற்கனவே அங்க சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும். பிபி மாத்திரை சிலருக்கு தேவைப்படுற அளவுக்கு மன அழுத்தம் இருக்கும்னு காட்டுது. தொழில் ரீதியான மன அழுத்தம் இருக்கும். சிலருக்கு வேலை மாறக்கூடிய அவசியங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது மன அமைதியை தரும். அதே நேரத்தில் 15, 16 தேதிகள் வருகிறது. இந்த 15, 16 தேதிகளில் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்வீர்கள். அதிகார வர்க்கத்தினரின் தொடர்பு கிடைக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய எண்ணம் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் பெருகும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பாதகாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது புரிஞ்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்க. இப்போ 15, 16 தேதி. பட் எப்படி பார்த்தாலும் உங்க ஜாதகத்தில் உங்க செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னா இப்போ நீங்க சக்கப்போடு போடுவீங்க. 15, 16 தேதிகளிலே உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்குற யோகம் வரும். சிலருக்கு தாய் தந்தை வழியிலே உறவு முறைகள் நன்றாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு பெருகும். அதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் பிஸ்னஸ் ரீதியாக சில போராட்டங்களை சந்திக்கிறீர்கள். நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க. இப்போ இன்சூரன்ஸ் எடுப்பீங்க. இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஸோ நல்ல வாரம். இந்த வாரத்தில் முக்கியமாக விநாயக பெருமான் வழிபாடு செய்வது வம்பு வழக்குகளில் சிக்காமல் நீங்க தப்பித்துக் கொள்ள உதவியாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கு. இப்போ புதன் பகவான் ரிஷப ஸ்தானத்தில் இருக்க. உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கிரனும் இந்த வாரம் ரிஷபஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்க. அப்புறம் தான் ஒரு மிதுனத்துக்கு மாறப்போறார். ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய 9வது ஸ்தானத்தில் நடக்குது. பல பேருக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் அமையும். கன்னிராசிக்காரங்க பலருக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க. வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றது, வெளிநாட்டில் படிக்க போவது,
வெளிநாடுல போய் பிள்ளைகளை பார்ப்பது, வெளிநாட்டில் போய் ஒரு டூர் போயிட்டு வருது, இப்படி ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு தொடர்பு அமையும். ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தில் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் லைஃப் பார்ட்னரோட சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸோட சில கருத்து மாறுபாடுகள் வரும், ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய அதி புத்திசாலித்தனம் ஒரு காரணமாக இருக்கும். நீங்க டாமினேட் பண்றதா, உங்க கருத்துக்களை ஏத்துக்கிறதுக்கு நீங்க பிடிவாதம் பிடிப்பதாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் நினைப்பாங்க. ஆனால் 15, 16 தேதிகளில் சகோதர உறவுகளோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கு, கவனமா இருங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் சகோதர உறவுகளோடு வெறுப்பான கம்யூனிகேஷன் வைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அடுத்த மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகம், அடுத்த நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாமே நல்லா இருக்கு. தொழில் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவர்களால் சில நெருக்கடிகள் வரும். ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே போகும். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் பலருக்கு நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு யோகம்னா, இந்த வாரம் நடக்கிற போதே ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்க, அதுவே ஒரு யோகம். இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார். 15ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்த உடல்நல குறைகள் இப்போ தீரும். மருத்துவ ஆலோசனையினால் உடல்நல குறைகள் தீரும். 1ஆம் தேதியிலேருந்து அப்படி இருக்கு. பினான்சியலா ஒரு நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டிலிருந்து வருமானம் வரும், தொலைதூரத்திலிருந்து வருமானம் வரும். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கூடும். பெண்கள் ஹையர் எஜுகேஷன் கத்துக்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில் உள்ள பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். இந்த வாரத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களில் வார துவக்கத்தில் ஈடுபாடு கூடும். அந்த நேரத்தில் தவறான பொழுதுபோக்கில் 11ஆம் தேதி ஈடுபட்டு விடக்கூடாது. 11, 12 தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். 13, 14 தேதிகள். 15ஆம் தேதி வருகிற போது பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு வருது. திருமணத்திற்கு வரன் அமையும், நல்ல வரன் அமையும். வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு. திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும். நல்ல கணவர், நல்ல மனைவி அமையக்கூடிய யோகம் அந்த 15ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இருக்கு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. இதெல்லாமே இந்த 15, 16 தேதிகளில் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது. இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கடன் நிவாரணமாகக்கூடிய வழிமுறைகளும் சிலருக்கு கிடைக்கிறது. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறார்கள். அப்படி நல்லா இருக்கு வாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இந்த வாரம் துவங்குவது உங்களுடைய 4வது ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தை துவங்குகிறார். ஸோ பெரிய அளவுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் பலருக்கு இப்போ வரும். அதே போல சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இடுப்பு பகுதிகளில் பிரச்சனை, L2ல ப்ராப்ளம், தொடை பகுதிகளில் பிரச்சனை, கால் பிரச்சனைகள், அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வேரிகோஸ் வெயின்ஸ் வருதோ இல்லை ஹெல்த் ரீதியான சில ப்ராப்ளங்களோ இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு தோணும். இந்த வாரத்தில் உடல் நலத்தில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரம் முழுவதுமே எடுத்துக்கொள்வது நல்லது. ஹையர் எஜுகேஷன் விஷயத்தில் ஒரு குழப்பம் இருந்து மனநிலையில மாற்றம் வரும். 16, அதாவது குறிப்பாக இந்த வாரத்தில் 13, 14 தேதிகள். அப்போ ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. சிலருக்கு காலேஜில் சீட் கிடைக்கும், படிப்பதற்குரிய சீட் கிடைக்கும். அதுமாதிரி ஆஃபீஸில் ஒரு நெருக்கடி இருக்கும், வேலை நெருக்கடி இருக்கும்.
பிள்ளைகள் உங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொள்வார்கள். 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் நீங்க கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்ல. வேலை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல கடன் உதவி கிடைக்குங்க. 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதியில நல்ல கடன் உதவி கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்கும். எதிரிகளின் தொந்தரவு அதிகமாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளே உங்களுக்கு எதிராக போகும். அதெல்லாம் கவனமா இருங்க. 15 16 தேதிகள்ல இப்போ கடனே இருக்கு, அளவா வாங்குங்க. கடன் அளவுக்கு அதிகமாக கடனுக்குள்ள போகாதீங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குது, பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்குது. இதெல்லாம் இந்த வாரம் நன்றாக இருக்கு. அம்மாவுடைய உடல் நலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் இந்த வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நிறைய வெற்றிகள் நமக்கு வருமானம். முருகப்பெருமானை வழிபட்டால் நிறைய வெற்றிகள் வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அமையக்கூடிய வாரம். வார துவக்கத்திலேயே பயணங்கள் அமையும். குறிப்பாக 11, 12 தேதிகளிலேயே பயணங்கள் அமையும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமா இருக்க போகுது. பெரிய அளவுக்கு ஆன்லைன் பிசினஸ் பண்ண போறீங்க. நியூ டெக்னாலஜியை பயன்படுத்த போறீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போறீங்க. உங்க பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு வளர்ச்சியை நோக்கி தனுசு ராசி செல்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அக்கம் பக்கத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, உங்க கூட ஒர்க் பண்றவங்களால சில நெருக்கடிகள் இருக்கும். அதை லாபகமா சமாளிப்பீங்க. படிக்கிற மாணவர்கள் புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க் பண்ற இடத்துல அந்த ஒர்க்ல நீங்க இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணுமோ எடுத்து படிப்பீங்க. அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடியவர்கள், உணவு கொண்டு போய் கொடுக்குறாங்க, டெலிவரி பாய்ஸா இருக்காங்க. இப்படி அலைந்து திரிந்து செய்யக்கூடியவர்கள், கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க, ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள், இவர்களுக்கெல்லாம் கடுமையான வேலைகள். கொஞ்சம் வேலை பழு அதிகமாக நீங்களே விரும்பி செய்வீங்க. அதிக வேலை பழுவை எடுத்து செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அதற்கு தகுந்த வருமானமும் இருக்கும். படிக்கிற மாணவர்கள் 13, 14 தேதிகளில் 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஹெல்த்ல அதிக கவனம் செலுத்தணும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் 13ஆம் தேதியிலிருந்தே அது நல்ல நேரமா அமையுது. வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. புதிய சொத்து சேரும். 15ஆம் தேதி வைகாசி மாசம் பிறந்துருது. அந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி சேரும். அவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரன் கூடி வரும். அதே போல புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான பயணங்கள் பலருக்கு அமையும். அதிகார பதவிகள் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினரின் தொடர்பு கிடைக்கும். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். இது நல்ல வாரம் தனுசு ராசிக்கு. பிசினஸ் ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. புதுசா வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் இந்த வாரம் தீவிரமாகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல நல்ல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். சார், எப்படியாவது நல்ல ஏர்ன் பண்ணணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வார துவக்கத்தில் 11ஆம் தேதி 12ஆம் தேதியில ரொம்ப டாக்கட்டிவா நீங்க இருப்பீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். 14ஆம் தேதி 15ஆம் தேதி வருகிற போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக 13ஆம் தேதி பிற்பகல் ரொம்ப நல்லா இருக்கு. 14ஆம் தேதி நல்லா இருக்கு. ஒரு வேலை சம்பந்தமான உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரப்போகுது. புதுசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படிலாம் உங்களுக்கு அமையுது. 15ஆம் தேதி வருகிற போது புதிய வீடு மனை வாங்குற யோகம் வந்துடும். இந்த 15, 16, 17 தேதிகள் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம். உங்க ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப சொத்து வாங்குற யோகம் உங்களுக்கு கூடி வருகிறது. சொத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபமும் கூடி வருது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில
நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும். எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தாய் வழி உறவுகளின் சப்போர்ட் கிடைக்கும். பூர்வீக சொத்து சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைந்த நன்மைகள் மகர ராசிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுத்துரும். மகர ராசிக்கு ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கீங்க, அது கடன் வேணும், கடன் இப்ப கிடைக்கும். ஒரு ஹவுசிங் லோன் வேணும், ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். ஒரு எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்கும். அப்படி நிறைய நன்மைகள் இந்த வாரம் காத்திருக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரமே உங்க ராசியில தாங்க துவங்குது. ஃபர்ஸ்ட் 2 days அமைதியா இருக்கணும், ஆர்ப்பரிச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மோகம் என்னும் மாயை பேயை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்றால் இந்த மூச்சு நின்று போக வேண்டும்னு வைரமுத்து எழுதுறார். சிலருக்கு என்னன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு தவறான வழிகளில் மனசு சொல்லும், கண்ட்ரோல் பண்ணணும். கும்பராசிக்காரர்களுக்கு முதல் 2 நாட்கள் அமைதியாக இருந்தால் பின்னால் பெரிய வளர்ச்சி. ஒரு வேலை விஷயத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 13, 14 தேதிகள் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த தேதிகளில் அதிகமா பேசக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது. 13ஆம் தேதி 14ஆம் தேதி உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், உங்கள் பேச்சால் நண்பர்களோடு பிரச்சனை வரும். அமைதியா இருங்க. அமைதியாக இருந்தால் என்ன நடக்க போகுதுங்க, உங்க வருமானம் கூடக்கூடிய காலமாகவும் இருக்கும். 13, 14 தேதிகளில் பலருக்கு நல்ல வருமானம் வரும், குடும்ப வருமானம் பெருகும். 15ஆம் தேதி வருகிற போது உங்கள் சகோதரனுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். இந்த பழைய சொத்துக்களை விற்கணும்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல வாய்ப்பு. 15, 16 தேதிகள் முயற்சி பண்ணால் பழைய சொத்துக்களை விற்க முடியும். சில பேர் பூர்வீக சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவருக்கு மனைவிக்கு இடையிலான அந்யோன்யம் பெருகும். 15, 16 தேதிகளில் உங்கள் கணவருடைய செல்வாக்கு பெருகும், அவருடைய வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கு. டிரைவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல யோகம் வருது சார். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய யோகம் வருது. நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் தரும், நன்மையை தரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி சிலருக்கு நிறைய பயணங்கள் அமையும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிட வேண்டிய அவசியமும் இருக்கு, அது கொஞ்சம் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல 11ஆம் தேதி 12ஆம் தேதி ரொம்ப கவனமா இருக்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மனசு தூண்டும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி விரயமாகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவனமா இருங்க. சிலருக்கு தூக்கம் பாதிப்பு இருக்கலாம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி. 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் பார்க்கும்போது அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஆஃபீஸில் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமான புதிய முயற்சிகளை செய்வீங்க. சில பேர் குடியிருக்கிற இடத்துல வீட்டை இடிச்சு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்போ செய்ய போறீங்க. உங்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்களால் சிலருக்கு நெருக்கடி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த நாட்களில் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். 15ஆம் தேதி வருகிற போது உங்களுக்கு வாக்கு வன்மை பெருகும், பேச்சில் ஒரு தைரியம் இருக்கும். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். கொஞ்சம் கோபமும் அதிகமாக இருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து கோபம் அதிகமாக இருக்கும். சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு 15, 16, 17 தேதிகள் முயற்சி பண்ணுவீங்க. வீட்டுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டிற்காக செலவழிப்பது போன்ற முயற்சிகள் இருக்கும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு. ப்ரொஃபஷனலாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். ஃபினான்ஷியலாகவும் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரும். உடம்புல புரோட்டீன் சத்து குறைஞ்ச அதை நிவர்த்தி செய்வதற்குரிய வழிமுறைகள் இப்படி செய்வீங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஜிம்முக்கு போவீங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியது எண்ணங்கள் இருக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல வார இறுதியில் பெயரும் புகழும் கிடைக்கும்.
அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நல்ல பொதுமக்களுடைய ஆதரவை பெறுவார்கள். இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு வார இறுதியிலே வருமானம் நன்கு பெருகி மனதிற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆக மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு வாரம். இந்த வாரம் புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இருப்பதனால் இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.